அப்பா வீட்டுக்கு போவா, இப்போ உட்காந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கா. என்ன பண்ண காத்திருக்காளோ? வெஸ்ட போட்டு நம்ம போட்டு தர முடிவு பண்ணிட்டாளா? சரி நைஸா போய் பேசி பார்ப்போம். சிரிச்சுக்கிட்டே போவோம், அப்பதான் அவளுக்கு டவுட் வராது. சும்மா சமாதானமா பேசுவோம். என்ன பண்ணிடுவா? ஏமா கலா, என்னம்மா பண்ற? வந்துடுச்சா? கொஞ்சம் கூட காலையில் தான் நம்ம கூட சண்டை போட்டாங்க, அதுக்குள்ளே வந்துட்டாங்க பாரு. ஏதாவது நம்மளை வம்பழுத்துக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு. இவங்க ஏற்கனவே வீட்டு வேலை செய்கிறதுக்கு எனக்கு எரிஞ்சிடல, இவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கே நான் நாளையில் 40 இட்லி திங்கணும் போல இருக்குதே. திரும்பி பேசிட்டு அதான் சொல்லுவோம். சரி என்னன்னு கேட்போம். ஒன்றும் இல்லத்த, சும்மா தான். சொல்லுங்கத்த. இல்லைம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? கிச்சனில் நிற்கிறியே, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அதாவத்த, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துடும்ல, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யணும்ல, அதுக்காக நிற்கிறத. வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சண்டையை மறந்து அப்படியே கேட்குறா? சரி சரி, என்னன்னு கேட்போம். அது ஒன்றும் இல்லை தாயி, மணி 4ஆவதுல ஒரு டீ காப்பி ஏதாவது போட்டு தருவியோ என்னன்னு கேட்க வந்தேன். சரித்தே, நீங்கள் போய் டிவி பாருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏமா, நான் உன்னை கேட்கணும்னு நினச்சேன். என் மேலே எதுவும் கோவில்லையே உனக்கு? நான் ஏன் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? காலையில் அப்படி ஒரு காட்டுக்கத்து கத்துனியே, இப்போ சாந்த சொருபினியா உட்காந்து கிச்சனில் சமைக்கிறியே, அதான் எது கோவமோ என்னமோன்னு கேட்டேன். அந்த கோவம்லாம் இல்லைத்த, நீங்கள் பெரியவங்க, நாளை சொல்லதான் செய்வீங்க. வீடுனா அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போக முடியுமா? ஆமாம்மா, புரிஞ்சுக்கிட்டா சரி. நானும் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது. அதுக்காக கோவத்தை சாப்பாட்டில் காமிச்சிடாத. சரித்த. சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சமைக்கிற நல்ல வாசனை வருது. பசங்க வந்து மசால் பூரி கேட்டாங்க, அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மசால் பூரியா? எனக்கு ரொம்ப பிடிக்குமா, எனக்கு ஒரு பிளேட்டு கொண்டாந்து கொடுமா. சரித்த, நீங்கள் டிவி பார்த்துட்ருங்க, நான் காஃபியும் மசால் பூரியும் எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. கொஞ்சம் சூடா மேலே 2 வெங்காயம் வெட்டி போட்டு கொண்டு வா, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரித்த கொண்டு வரேன். அப்படியே விட்டுறத, மேலே கொஞ்சம் ஓமப்பொடி காரம் இல்லாமல் அப்படியே தூவி கொண்டு வந்தேன்னா நான் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவோமா. எடுத்துட்டு வாமா. சரி, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி எடுத்துட்டு வரேன். மருமக இவ்வளவு போய் காலையில திட்டோமே, என்னம்மா வேலை செய்யறா, இவ்வளவு திட்டிய சிவகாமியே. சரிம்மா, எடுத்துட்டு வாமா, நாங்க முன்னாடி போறேன். காலையில இனி அந்த திட்டிட்டு மசால் பூரி, அது வெங்காயம் டாப்பிங்ஸ் வேற. இதுல என்ன டாப்பிங்? ஓமப்பொடி டாப்பிங்ஸ் கொண்டு வரேன். மசால் பூரி தானே, இப்போ மசால் பூரி எப்படி ஆகுதுன்னு பாருங்க. மசால் பொரி கேட்குதா? மசாலு இருங்க, மொத்த மசாலையும் போட்டு கொண்டு வரேன். இதில் காஃபி வேறு, அதுவும் மேடம் எப்போது ஸ்ட்ராங்காக தான் குடிப்பாங்க, இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடடே, வந்துட்டியாம்மா? நான் சொன்ன மாதிரியே வெங்காயம் ஓமப்பொடியில் போட்டிருக்கியே, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் போல. காஃபி கொண்டாமா, பசிக்குதுமா. அத்தை வரத்த உங்களுக்காக தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். அத்தை, சோபாவில் வச்சிருக்கத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கத்தை. சரியாத்தா. அப்பா, உன்னைய மாதிரி ஒரு நல்ல மனுஷி, நல்ல பொம்பளையை நான் அந்த உலகத்திலே பார்த்ததில்ல. நான் திட்டினாலாம் மறந்துட்டு எனக்காக சுட சுட மசால் பொரியும் சுட சுட காப்பியும் கொண்டு வந்துருக்கியே. இதுதான் என் மருமகங்கிறது. ஊரிலே இப்படி ஒரு மருமகன் யாருக்காக வாச்சதுண்டா? நேரத்து இவ்வளோ புகழ்ச்சி எனக்கு தேவையில்லத்த, நான் சந்தோஷத்தில் பூரிப்பில் இருக்கேன். சாப்பிட்டு பாருங்கத்த. நீ இவ்வளோ ஆசைப்படுறப்ப சாப்பிடாம இருப்ப, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆமாத்த, நீங்கள் இந்த காட்டின அன்பு காதல் எல்லாத்தையும் சரி பரிவு எல்லாத்தையும் இதில் அப்படியே கொட்டி அப்படி தொளிச்சிருக்கிறேன். நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. சரியாத்தா பார்க்குறேன். ஐயோ, உப்பு ஏண்டி இவ்வளோ உப்பு போட்டு வச்சிருக்கிற? நீ ஏண்டி இவ்வளோ உப்பு போட்டு வச்சிருக்க? இவ்வளோ உப்பு மனசை திங்க முடியுமாடி? ஐயோ, என் காசு போச்சே, ஓமப்பொடி போச்சே, பானிபூரி போச்சே, ஐயோ என் வெங்காயம் போச்சே, எல்லாம் போச்சே, காசு பூரா வீணா போகுதே. இப்படி டெய்லி உப்பும் காரமா போட்டு தள்ளுறாளே. அத்தை, நான் உப்பு சரியாதாத்த போட்டேன், உங்க வயிற்று உப்பா இருக்கும் போல. நாக்கண்ணா, எப்படி என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? எனக்கு உப்பு சத்து அதிகமாவா இருக்குது, எல்லாத்தையும் உப்பா இருக்கிறதுக்கு. நீ உப்பு அள்ளி போட்டுட்டு. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? அப்பவே ஒரு வார்னிங் கொடுத்தனா இல்லையா? என்னடி வார்னிங் கொடுத்தா? இவ்வளவு உப்பு போட்டு உங்களுக்கு தரேன்னு சொல்லி வார்னிங் கொடுத்தியா? என்ன இந்த காப்பி குடிங்கிட்ட, காப்பி குடிக்காம பானிபூரி தின்னுட்டு மட்டும் நீங்க பிடிச்சு பேசலாமே. நீ காப்பி குடிச்சு பாருங்க, அதுல என்ன கரகத்தை பண்ணி வச்சிருக்கிற. ஐயோ, திட்டாம குடிங்கட்ட. என்ன பண்ணி வச்சிருக்கா? ஐயோ, இனிப்பு ஏண்டி இவ்வளவு இனிப்பு போட்டு வச்சிருக்கிற? நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? நீங்க காட்டின பரிவு அன்பு காதல் எல்லாத்தையும் கொட்டி தீத்து தானே இது ரெண்டையும் செஞ்சேன்னு சொன்னா இல்லையா உங்ககிட்ட? ஆமா, அதுக்கு என்னடி? அதுக்கு இவ்வளவு உப்பு இவ்வளவு
இந்த மசால் பூரி. எதுவும் உன் கண்ணீர் சிந்தி உப்பா மாறிச்சா? ஆமா, என் கண்ணீரும் சிந்தி 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 தான் நான் அப்படியே இதுல உப்பா மாறிடுச்சு. நான் உப்பு அளவா தான் போட்டேன், ஆனா என் கண்ணீர்ல அவ்வளவு உப்பு இருந்ததுக்கு நான் என்னத்தை கண்டேன்? சரி, இதுல நீ சொல்ற லாஜிக்கே படி பார்க்கல, இல்ல உப்பாயிருச்சு. காப்பி எப்படி இவ்வளவு இனிப்பாச்சு? நோட் திஸ் பாயிண்ட் ஆனர். நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு நீங்கள் காமிச்ச அன்பையும் தெளித்துள்ளேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் அன்பு மேலே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக காமிச்சிங்க, அப்படியே சக்கரை பானி உருகிற மாதிரி அப்படியே ஒரு உருகுனீங்கல்ல, அந்த உருக்கத்தை அப்படியே மொத்தமாக அள்ளி சீனியாக போட்டுட்டு அதில். அடி பாவி, இப்படி பழி வாங்குறேடி சோத்துல. நான் 8 வேளை சோறு திம்பண்டி, வேக்குண்டு மேத்தேனி திம்பண்டி, என் உடம்பு இப்படி உருக்குறியடி. அத்தை, நான் ஒன்றும் பண்ணலத்த, இது நீங்கள் பண்ணதும் உங்களுக்கு நான் திருப்பி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரி, எல்லாமே ஏன்டி இப்படி பண்ணுற? எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணி வச்சிருக்கிறியா? எடுத்து வெளியே கொண்டு போய் கொட்டு. இல்லைத்த, அவங்கவுங்க எப்படி எப்படி என்கிட்ட அன்பு பாசம் காட்டினாங்களோ அது மாதிரி திரும்ப நான் அவங்களுக்கு எப்படி அன்பு பாசம் காட்டியிருக்கிறோனோ அதை வச்சு தான் உப்பு இனிப்பு காரம் எல்லாம் போட்டு சமைப்பேன். நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இல்லை, ரொம்பவே அதிகமாக காமிச்சிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ அதிகமாக. அடி பாவி, இப்படி கவுத்து போட்டேடி. அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? பொடி வெண்ணமாவளை, உன்னைய போய் செய்ய சொன்னேன் பாரு, போ. சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மசால் பொரி ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுங்க. சாப்பிடுற மாதிரியே செஞ்சிருக்கேன், ஏதாவது சொல்லிட போறேன், போடி, எல்லாத்தையும் எடுத்துட்டு போடி. யார் யாருக்கு எப்படி எப்படி சொன்னால் பிடிக்குமோ அப்படி தான் சொல்லணும், சரியா? உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள், பாதி பாதி பார்க்காதீங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நான் ஒரு புது சேனல், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி.